மலச்சிக்கலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் போகும்போது உட்கார்ந்தா இருக்கிறத விட இந்த மாதிரி உட்காரும் போது ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பயோ ஃபீட்பேக் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம். நம்ம டேப்லெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைபர் கொடுப்போம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வயதானவங்க வந்து நோயினால பாதிக்கப்படுறவங்க வல்னரபிள். நான் உங்க டாக்டர் ஷமீம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பத்தி பார்ப்போம். மலச்சிக்கலுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்துல வந்து இணை நோய்கள் இருக்கு, அவங்களுக்கு சுகர் இருக்கு, தைராய்டு இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுவோம். அடுத்து உடம்புல வந்து தண்ணீர் வந்து நம்ம டெய்லி இன்டேக் வந்து 3 லிட்டர்ஸ் அளவு குடிக்க சொல்லுவோம். அடுத்து வந்து நமக்கு போதுமான அளவுக்கு நார்ச்சத்து எடுக்க சொல்லுவோம். இது போக நம்மளோட போஸ்டர்ஸ் கரெக்ட் பண்ண சொல்லுவோம். இந்த மாதிரி டாய்லெட் போகும்போது உட்கார்ந்தா இருக்கிறத விட இந்த மாதிரி உட்காரும் போது இந்த ஆங்கிள் வரனால மழை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டெப்பு. இது பண்ணும்போது நம்ம நார்மலா இந்தியன் டாய்லெட்ல இருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லை. வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் ஸ்டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கால் கொஞ்சம் மேல் நோக்கி போறதுனால இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இதனால வந்து டாய்லெட் போறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல வந்து இந்த ஆங்கிள் இப்படி இருக்கிறதுனால மழை வெளியேறது கஷ்டமா இருக்கும். இது பெருங்குடல்ல இருந்து இந்த ஆங்கிள் நேரா இருக்கிறதுனால மழை வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ குத்த வச்சு உட்கார்றது பிளஸ் வந்து ஸ்டூல் வச்சு வெஸ்டர்ன்ல யூஸ் பண்றது வந்து மலச்சிக்கலுக்கு ஒரு உதவியா இருக்கும். அடுத்து வந்து மெடிகேஷன்ஸ். நம்ம டேப்லெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைபர் கொடுப்போம். அதுக்கு அடுத்து வந்து லேசான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபைபர் சப்ளிமெண்ட் பண்ணுவோம். மிதமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் லக்ஸேட்டிவ்ஸ் இருக்கு. ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டிமுலன்ட் லக்ஸேட்டிவ்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த லக்ஸேட்டிவ்ஸ்லாம் வந்து அண்டர் த டாக்டர்ஸ் அட்வைஸ் we can continue for months together. Usually stimulant laxatives like bisacodyl வந்து ஷார்ட் டர்மா யூஸ் பண்ணுவோம். ஆஸ்மாட்டிக் laxatives வந்து நமக்கு லாங் டர்மா யூஸ் பண்ணலாம். பாலிஎத்திலீன் கிளைகால், நம்ம லாக்டிடால், லாக்டுலோஸ் இந்த மாதிரி மருந்துகள் வந்து நம்ம 6 months to 1 year வரைக்கும் கொடுக்கலாம். அப்புறம் அந்த மலச்சிக்கல் வந்து அவங்களுக்கு ஆசனவாய் சரியா விரிக்க முடியல, போதுமான அளவுக்கு அவங்க வயிறை சுருக்க முடியல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மேனோரெக்டல் மேனோமெட்ரின்ற ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு பயோ ஃபீட்பேக் தெரப்பின்னு ஒன்று பண்ணுவோம். அது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஆசனவாய் வழியா இந்த மாதிரி ப்ரெஷர் சேனல் மூலமா வந்து அவங்களோட ஆசனவாயில உள்ள ப்ரெஷர் அதை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமா எப்படி வந்து வயிறை சுருக்குறது, ஆசனவாயை ரிலாக்ஸ் பண்றது, எப்படி மலத்தை வெளியேற்றுறது அப்படின்றத வந்து பயிற்சி மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி கொடுப்போம். இது 6 வாரங்கள் முதல் ஒரு 8 வாரம் வரைக்கும் நம்ம எவ்ரி வீக் ஒரு 1 hour செஷன் கொடுப்போம். இதுக்கு பேஷண்ட்ஸ் வந்து காலையில சாப்பிடாம வந்துட்டு ஒரு இனிமா மாதிரி கொடுத்துட்டு வயிறை கிளீன் பண்ணிட்டு ஈவினிங் இந்த பயோ ஃபீட்பேக் தெரப்பி முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போகலாம். யூஸ்வலா 6 முதல் 8 வாரங்கள் இந்த பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வயிறை சுருக்கி ஆசனவாயை ரிலாக்ஸ் பண்ணி எப்படி அந்த மலத்தை வெளியேற்றணுன்றத வந்து இந்த பயிற்சியை வீடியோகிராஃபிக்கலா டிவி மூலமா அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அதை விளக்குவோம். இதுல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வயதானவங்க வந்து நோயினால பாதிக்கப்படுறவங்க பலனடைவாங்க. நன்றி.